வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி, கோபி, செந்தில், ஜெலியன் எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் கோபியை அட்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. அட்மிட் பண்ணிவிட்டு ஹெவியாக ப்ராப்ளம் ஆன மாதிரி நம்ம கோபிக்கு ஒரு செட்டப்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கோபி. இனியா வந்ததுமே நம்ம இனியா வந்து, டேடி என்னாச்சு, ஏன் இப்படி உங்களுக்கு அடிக்கடி பெயின் வருது, நீங்கள் என்ன நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்ல, இனியம்மா நான் வாழ்கிறதே உனக்காக தாண்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னோட சந்தோஷமும் நீ தான். நீ உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டா டேடி சந்தோஷமாக செத்து பண்ணால் கூட கவலைப்பட மாட்டேன். ஆனால் நீ உன்னோட வாழ்க்கையை எப்படி டிசைட் பண்ண போகிறன்றதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து அவரோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்து ஈஸ்வரி என்ன பண்ண, இனியா பாத்தியா உனக்கு என்னடி உன் அப்பா சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க என்ன கஷ்டம் சொல்லு, அந்த மாதிரி ஒரு வசதியான வீட்டு பையன் உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதை வேண்டான்னு சொல்லவே கூடாது இல்லையா, உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க, நல்ல கோடீஸ்வரராக இருக்காங்க, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் படிக்க வைப்பாங்க, தனியாக ஒரு டிவி சேனலே ஆரம்பித்து தரதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இனியே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு கொஞ்சம் கூட நீ நினைக்க மாட்டியா, உன் அப்பா செத்து போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ண உடனே கோப்பி வந்து, இனியம்மா டேடிக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கூடா, டேடி சந்தோஷமாக உன்னோட கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இனியா வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா இது, ஒரு பக்கம் நம்ம ஆகாஷ்க்கு வாக்கு கொடுத்துருக்கோம், இன்னொரு பக்கம் ஆகாஷோட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கிடையில் அப்பா வந்து இந்த நிதிஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு, இல்லைனா இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு, என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. சரின்னு ஒரு பக்கம் இனியா, நீ கெட்டு போகணுன்னு அப்பா பாட்டி யாருமே நினைக்கல, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதான் எங்கள் எல்லாரோட ஆசையும், கண்டிப்பாக அந்த ஆகாஷால் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது, நீ இப்போ பார்த்துருக்குற மாப்பிள்ளையே ஓகே சொல்லிடு, அவர் அழகுலேயும் சரி படிப்புலேயும் சரி அந்தஸ்துலேயும் சரி நம்மளை விட வசதியானவங்களாக தான் இருக்காங்க, அதனால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இனியாவும் வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக ஒத்துக்க போகிறாங்களா, இல்லை அவங்க அப்பா பாட்டிக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.